ப்ரோ மக்களே, இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம தான் டிரைவர்னாலே நம்ம தான் அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்ச யாரை பத்தி பேச போறோம்னா நம்ம அன்பு தம்பி பில்லாரம் அவர்களை பத்தி பேச போறோம். பில்லாரம் பத்தி என்ன பேச போறோம்னா, நண்பர்களே, பிக் பாஸ்ல இருந்து நம்ம பில்லாரம் அவர்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா தலைவன் தரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு வீடியோல. என்ன எந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்ம பில்லாரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உழைப்பாளி. இப்போ சொந்தமாக வந்து பொலிரோ பிக்கப் வண்டி ஓட வண்டி எடுத்துட்டாரு. எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். வீடு வந்து கடனில் இருக்குது. நான் வந்து என்னை பிக் பாஸில் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பிக் பாஸே வேண்டாம், எனக்கு அது மூலியமாக வேறு பேர் புகழே தேவையில்லை, வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க பிக் பாஸ். நான் தான் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிக் பாஸ் போனால் என் கடன் யாரையா அடைப்பா? என் வீடு கடனில் இருக்குது, என் கிணறு எல்லாமே கடனில் இருக்குது, வண்டி லோனில் இருக்குது. நான் அங்கே போய் 3 மாதம் 4 மாதம் கடந்தோம்னா என் வீட்டு லோனுக்கு எல்லாத்தையும் கடன் யார் அடைப்பா? எனக்கு எந்த பேரும் வேணாம், புகை வேணாம் சொல்லிட்டேன். அதனால் எனக்கு பிக் பாஸ்லேருந்து வேற ரூபா எதுவுமே வேண்டாம், நான் உழைச்சி நான் சம்பாத்தியம் பண்ணேன் அப்படின்னு ஒரு வயிறாக்கி தான் தலையை வந்து பேசியிருக்காரு. உண்மையாகவே இந்த நேரத்தில் பில்லாரம் அவர்களே உங்களுக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பிக் பாஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஷோ. அதில் வந்து உங்களை ஒரு மெயினாக ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கனால உங்களை ஒரு பெரிய ஆளாக கூப்பிட்டுருக்காங்க. அதுபோக நீங்கள் நல்ல ஒரு மனிதர், நல்ல உலகி கூட மனிதர். உங்களை கூப்பிட்டுருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்பு தான், ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய பேர் பிக் பாஸில் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது அவங்களே உங்களை கூப்பிட்றாங்கன்னா உண்மையாகவே ஏதோ நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அதனால் உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு கடன் இருக்குது, நான் போனால் அடைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கு போனால் பேர் புகழ்ந்து அதுக்கப்புறம் பணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், என்னோட கருத்து. இருந்தாலும் ஒரு ஆண்மகனாக வந்து எனக்கு பேர் புகழே வேண்டாயா, நான் உழைக்க, எனக்கு திறமை இருக்கியா, எனக்கு அது போதுமையான்னு சொல்லி தன்னம்பிக்கை தைரியமாக சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் நிற்கிங்க பில்லாரம் வர தம்பி. அதனால் அந்த ஒயாமல் வண்டியில் டயர் வெடிக்கி அப்படிங்க. ஒன்று உங்கள் குக்கர் வெடிக்கி, இல்லைன்னா உங்கள் வண்டி டயர் பூரா வெடிக்கி. எந்த நேரத்தில் வண்டி எடுத்தீங்களோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கூட சொல்லுதிய வண்டி வித்துடலாமா அப்படி தோடுன்னு சொல்லுதிய. உடனே வண்டியில் விற்க வேண்டாம், நீங்கள் இந்த லோடு கொஞ்சம் குறைங்க. ஓவர் லோடாக இருக்குது, அந்த ஓவர் லோடு கொஞ்சம் குறைச்சின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? ரைட். ரொம்ப சந்தோஷம் மக்களே. இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிற பிடிச்சினா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 240 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க. நன்றி, வணக்கம்.